இதே இன்பில்ட் ஓவன் இருக்குது, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் ஆயிடும். பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். கீழே வந்து விக்கர் பேஸ்கெட். இந்த விக்கர் பேஸ்கெட் எதுக்கு மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம் கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா, நம்ம எடுத்து ஒரு லேட்டராக ஆஃப் 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகே. பட் வெஜிடபிள் போடும்போது ரொம்ப உங்களுக்கு அது ரொட்டீன் நம்ம டெய்லி யூசேஜ் பண்ண மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் போடலாம். இல்லைன்னா விட்டுட்டோம்னா அந்த கீழே வந்து கரை பிடிச்சிருங்க. அந்த வெங்காயமாக இருக்கட்டும், அந்த அழுக்காகும் போது என்ன ஆகும்னா அந்த கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து கீழே வந்து பேப்பர்ஸு இல்லை அந்த பாலித்தீன் கவர்ஸு, சின்ன சின்ன டவல்ஸ் இருக்கும், கிச்சன் டவல்ஸு, கிச்சன் நாப்கின் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ட்ராலி. இங்கே வந்து 3 டேண்டம் போட்டிருக்கோம், ஒரு ஆயில் புல்லட் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ்டு. ஏன்னா மோஸ்ட்டாக செல்ஃப் கேட்பாங்க. அந்த செல்ஃப் வைக்கும்போது எனக்கு பேக் பெயினாக இருக்கட்டும், டாலாக இருக்கவங்க ரொம்ப குமிஞ்சு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து யூபிவிசியில் பண்ணது தான். நமக்கு தகுந்த வெசல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம இந்த ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து 6 இன்ச்சு. இந்த ட்ரா பாருங்கள் 10 இன்ச். ஏன்னா இந்த 10 இன்ச் வெசல்ஸ் இருக்கும். குக்கரு, பெரிய பெரிய கடாய் எல்லாமே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து இது எல்லாமே கஸ்டமைஸ் தான். நமக்கு திங்ஸ் தகுந்த மாதிரி யார் வீட்டில் பண்ணாலுமே கார்பெண்டர் சொல்லுங்கள், உங்களுக்கு வரப்போகிற வெண்டாட் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது, இதுக்கு வைக்கிற மாதிரி வேணும், என்ன வைக்க போகிறேன், என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு